நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, வாங்க கனவு தேசத்தை பயணிக்கலாம் சொல்லிட்டு இப்படி வயல்வெளியிலேயே இருக்க தம்பி அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம். ஆமா நண்பர்களே, நம்ம அரசியல் சார்ந்த பதிலாவே இவ்வளவு நாளா பேசிட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விவசாயத்தை பற்றி தான் பேச போறோம். அதாவது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமது கிராமத்துல இருந்து நான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி இந்த தோட்டம் அப்படிங்கிறது இருக்குது. பார்த்தீங்கன்னா இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரம்பலூர்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர். அதாவது இந்த தோட்டத்துல இருந்து பெரம்பலூர் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான். அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்த தனலட்சுமி கல்லூரி பெரம்பலூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நம்ம தனலட்சுமி கல்லூரி அப்படிங்கிறது இங்கிருந்து பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். கட்டடம் வந்து லேசாக தெரியுது. அதான் நம்ம அந்த தனலட்சுமி கல்லூரி அதனுடைய கட்டடம் லேசாக தெரியுது நினைக்கிறேன். அதான் நண்பர்களே, இப்போ ஏன் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து நம்ம காடு பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம தோட்டத்தில் வந்து விதை வெங்காயம் வராது நண்பர்களே. அது இப்போ நான் வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதை வெங்காயம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது இப்போ ஆனி மாதத்தில் வைப்போம். இந்த வெங்காயத்தை எடுத்து அடுத்து நாங்கள் ஐப்பசி மாதம் சம்பா பட்டம் வயல் முழுக்க தோட்டம் முழுக்க எல்லாமே வைப்போம். அப்போ நம்ம தோட்டத்தில் ஏன் வராது அப்படின்னா, இந்த படத்துக்கு நம்ம தோட்டத்துக்கு சரியாக அது வராது. அது வெங்காயம் அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக வராது, சும்மா சிறுத்து இருக்கும். சில சமயத்தில் சுத்தமாக வராமல் கூட போயிடும். அதனால தான் இப்போ இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால இங்கே வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குத்தகை கொடுத்து ஒரு ஏக்கர் வருது 15,000 அந்த மாதிரி குத்தகை கொடுத்து இங்கே வந்து நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஏக்கர் இங்கே வந்து வெங்காயம் வச்சிருக்கேன். இப்போ எப்போ வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனி மாதம் 15ஆம் தேதி வச்சேன். இப்போ இந்த பட்டம் அப்படிங்கிறது வெறும் 55 நாட்கள்ல இது வந்து விளைஞ்சிரும்னு வச்சுங்களேன். இப்போ ஆனி மாதம் 15ஆம் தேதி வச்சிங்களா, இது வந்து ஆவணி மாதம் 10ஆம் தேதி அறுவடைக்கு வந்துடும். நாங்கள் வந்து பிடிங்கிடுவோம். இதை பிடிங்கிட்டு வந்து டிராக்டர் மூலமாக கொண்டு போயிட்டு எங்கள் தோட்டத்தில் போய் பட்டை கட்டி பூர் கட்டி நாங்கள் வச்சுக்குவோம். திரும்பி இதை எடுத்து தான் வந்து ஐப்பசி மாதம் வந்து நாங்கள் வைப்போம். அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த பிடிங்கின வெங்காயம் அப்படிங்கிறது ஒரு 60 நாள் ஆகணும் நண்பர்களே. அதாவது 60 நாள் கழிச்சு தான் வந்து இதை வந்து அடுத்தது நடவு பண்ண முடியும். அப்போ தான் வந்து நல்லா முளைப்பு திறன் அப்படிங்கிறது நல்லா சிறப்பாக இருக்கும். அப்போ நாங்கள் ஐப்பசி ஒரு 10 தேதிக்கு மேலே வந்து நாங்கள் நடவு போடுவோம். ஒரு கார்த்திகை மாதம் முழுக்கவே நான் போடுங்கன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த சமயத்தில் அதுக்கு எத்தனை நாள் ஆகும், அது அறுவடை ஆகிறதுக்கு விளைஞ்சி வரதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 70லேருந்து 75 நாள் ஆகும். அதாவது ஒவ்வொருத்தர் வந்து இருந்தீங்கன்னா புரட்டாசி மாதம் தொடக்கத்திலேயே நடவு போடுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 75 நாள் 80 நாள் கூட ஆகும். அடுத்தது ஐப்பசியில் நடவு போடுறது அப்படிங்கிறது ஒரு 70 நாளில் வந்து விளைஞ்சிரும். அடுத்தது கார்த்திகை மாதம் பிறந்து நடவு போடுறவங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு 65 நாள் அந்த மாதிரி தான், அந்த மாதிரி சமயத்தில் வந்து விளைச்சல் வந்துடும். இன்னும் இந்த கார்த்திகை மாதம் கடைசிக்கு இந்த மார்கழி பிறந்து நடவு போடுறவங்களுக்கு வந்து 60 நாளிலேயே வந்து அந்த வெங்காயம் அப்படிங்கிறது விளைச்சலில் வந்துடும். இப்போ இந்த மாதிரி தான் எங்களுடைய பயிர் அப்படிங்கிறது முக்கியமான இந்த மாதிரி பயிராக இருக்கு. பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரம்பலூர் மாவட்டம் தான் சின்ன வெங்காயம் அதிகமாக சாகுபடி செய்கிற ஒரு மாவட்டமாக இருக்கு. அதை தாண்டி பல பயிர்களும் பண்றாங்க. முத்துசோளம், அதாவது இந்த மானாவாரி அப்படின்னு பயிர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மேட்டுக்காடு பகுதிகளில் முத்துசோளம் போடுவாங்க, பருத்தி போடுவாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வேற இன்னும் பல பயிர்களும், கரும்பு, சில பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு போடுவாங்க. ஆனால் எங்கள் கிராமத்தில், எங்கள் சுற்று வட்டார கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான் அதிகமாக சாகுபடி பண்ணுவாங்க. இதில் இந்த வெங்காயத்தை பயிரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எங்கள் கிராமத்தில் சுற்று வட்டார பகுதியில் இந்த வெங்காயம் வந்து விளையும். இது பக்கத்து கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி அங்கே பார்த்தீங்கன்னா ஒழுங்கா வெங்காயம் வராது. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனி சூறை அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ எங்கள் நமது தோட்டம் இருக்குது, அதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி அது வரைக்கும் வெங்காயம் நல்லா வரும். அந்த மார்கழி மாதம் பனி பெய்யும் பார்த்தீங்களா, அந்த மார்கழி மாதம் அந்த தை மாதம் வந்து எரிப்பனி பெய்யும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நம்ம பகுதி ஓரளவுக்கு தாங்கி வரும். ஒரு 2-3 நாள் பனி, ஒரு 10 நாள் பனி அப்படிங்கிறத தாங்கும். அதுவும் லேசான பனி தான், தண்ணி பனி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பனி தாங்கும். இந்த எரிப்பனின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த எரிப்பனி பெஞ்சதுன்னா நம்ம பயிர் கூட இன்னும் ஓரளவுக்கு தாங்காது. முடிஞ்ச வரைக்கும் வந்து தை மாதம் 10 தேதிக்குள்ள அறுவடை பண்ணிடணும். அதை தாண்டி மற்ற அந்த குரும்பலூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறையூர் மெயின் ரோட்ல, பெரம்பலூர் துறையூர் மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய அந்த குரும்பலூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து ஒழுங்கா வராது. அந்த பனிச்சூழல் ஒரு பனி பெஞ்சினாவே வெங்காயம் வந்து தங்கன்னு வச்சுக்கலாம். அப்படியே வந்து அப்படியே மெழுகுவர்த்தி மாதிரி, நம்ம அந்த ஊதுவத்தி மாதிரி அப்படியே எரிஞ்சிட்டு வந்துடும். அதனால அந்த பகுதியில் வந்து வெங்காயம் பண்ண மாட்டாங்க. ஏன் திடீர்னு சமயத்தில் ஒரு வெங்காயம் வந்து திடீர்னு அதிகமாக விலை விற்குது, திடீர்னு விலை வந்து குறைவாகுது அப்படின்னா, இந்த மாதிரி கால பருவநிலை சூழ்நிலைக்கு ஏற்ற அந்த மாதிரி விளைச்சதுக்கு இந்த மாதிரி தான் இந்த விலை ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது இருக்கு. சரி, இப்போ இந்த வெங்காய சாகுபடியில் வருமானம் எப்படி, எந்த அளவுக்கு வருமானம் வரும் அப்படின்னு பார்க்க போனா நல்ல ஒரு வருமானம் தான் நண்பர்களே. அதாவது பார்த்தீங்கன்னா சமயத்தில் நல்லா வெங்காயம் விளைஞ்சி நல்ல விலையும் மாட்டிருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு வருமானம், லட்சக்கணக்கில் வருமானம் வரும். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நல்ல விளைச்சல் விளைஞ்சதுன்னா ஒரு ஏக்கருக்கு 70 மூட்டை வந்து வரைக்கும் விளையும். ஒரு மூட்டை அப்படிங்கிறது 80 கிலோ. அப்போ 80 கிலோ மூட்டை வந்து ஒரு 70 கிலோ வரைக்கும் விளையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஏக்கருக்கு 70 மூட்டை அப்படிங்கிற மாதிரி நல்லா விளைச்சல் விளைஞ்சு மகசூல் வந்து நல்ல விலையும் ஒரு 30 ரூபா, ஒரு 40, 50, அதிகபட்சம் ஒரு 50 வரைக்கும் வித்துருக்கு. இல்லை ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 30 ரூபா விலை வித்துனாவே, ஒரு கிலோ 30 ரூபா அப்படின்னு வித்துனாவே நல்ல ஒரு வருமானம் தான். ஆனால் சமயத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா விலையும் கிடைக்காது, விளைச்சல் வந்து ஒழுங்காக இருக்காது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நட்டமும் ஆயிரும்.
அதனால எங்க பகுதியில வந்து பாரம்பரியமா இந்த வெங்காயத்தை சாகுபடி தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி இந்த வெங்காயத்தால லட்சாதிபதி ஆனவங்களும் உண்டு, இதை வச்சுதான் ரொம்ப பொருளாதாரத்தை மேம்படுத்தினவங்களும் எங்க கிராமத்துல உண்டு. இப்ப இந்த சமயத்துல எப்படி விலை போயிட்டு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 40 ரூபா வரைக்கும், அது பழைய வெங்காயம் 40 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. புது வெங்காயம் என்ன விலைவாசி அப்படிங்கிறது சரியா தெரியல. மொத்தத்துல இந்த வெங்காய பயிர் சாகுபடி அப்படிங்கிறது நல்லா விளைஞ்சதுன்னா, தண்ணி இருந்து நல்லா விளைஞ்சதுன்னா நிச்சயம் வந்து அது அதாவது ஒரு பகுதியா நம்ம வந்து வைக்கணும். அதாவது ஒரே சமயத்துல வைக்காம பகுதியா ஒரு 10 நாள் ஒரு மாதத்துக்கு முன்ன பின்ன இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நிச்சயம் ஒரு பயிர் இல்லைனாலும் ஒரு பயிர் வந்து நமக்கு வந்து கை கொடுக்கும், நிச்சயம் நல்ல விலை கிடைக்கும். இதன் மூலமா நல்ல ஒரு பொருளாதாரம் வர்றதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கு. அதனால எங்க பகுதியில இந்த மாதிரி வெங்காய பயிர் இதை வந்து நாங்க சிறப்பா செஞ்சுட்டு இருக்கோம். சரி நம்மள இப்ப வந்து வெங்காயத்துக்கு தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. இந்த சமயத்துல இந்த ஒரு தகவலை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளணும், இந்த விவசாயத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற இந்த ஒரு சிறிய காணொலி. மீண்டும் இன்னொரு காணொலியில இந்த வெங்காயத்தின் மூலமா எங்க கிராமத்துல வந்து எந்த அளவுக்கு பொருளாதாரம் மேம்பட்டு இருக்கு, எங்க கிராமம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். அது ஒரு குட்டி சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கத்து கிராமங்கள்லாம் வந்து எங்க கிராமத்தை பார்த்து உங்களுக்கு என்னப்பா உங்க கிராமமே வந்து ஒரு குட்டி சிங்கப்பூரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அதை பற்றியும் நான் வந்து இன்னொரு காணொலியில வந்து நம்ம பார்ப்போம். சரி நண்பர்களே, இந்த தகவலை உங்களோட ஒரு பகிர்ந்து கொள்ள தான் இந்த காணொலி. மீண்டும் மருத்துவ ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.